சொந்த வீடு கட்டலாமா? இந்த வீடியோ சீரீஸில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பிளானிங்கை பற்றி. நம்ம கடந்த வீடியோவில் கூட நம்ம என்னென்ன செட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வேணும்னு பேசியிருந்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதில் நம்மளுடைய இன்புட்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பற்றி மட்டும் நம்ம இந்த செஷனில் பேசலாம். அதாவது பிளான் அப்படிங்கிறதுல வெறுமனே நம்மளுடைய தேவைகளை சொல்கிறோம், அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம கோர்ஸ் கரெக்ட் பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைக்கிறோம். ஃபைன். இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான நடைமுறை. இதில் என்னென்ன விஷயங்களை நாம் ஸ்பெசிஃபிக்காக யோசிக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக கவனித்து என்ன இன்புட்ஸ் கொடுக்கலாம், எப்படி அதை வந்து நம்ம சரிபார்க்கலாம் நம்மளோட ஐடியா வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். முதல் விஷயம் வந்து லேண்ட் யூசேஜ். அந்த மனையை நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம மனையோடைய அளவு வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கா, அரை கிரவுண்ட் இருக்கா, இல்லை அதை விட பெரிய அளவில் 2 கிரவுண்ட் ஸ்பேஸாக இருக்கா, இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை பொறுத்து நம்ம இப்போ பண்ணுற வீடு எந்த இடத்துல வரணும், எப்படி அமையணும், முன்னாடி இடம் கொடுக்குறதா, பின்னாடி இடம் வேணுமா, நமக்கு என்ன பிடிக்கும், இல்லை வந்து நம்ம ஒரு வீட்டு தோட்டம் போடணும்னு நினைக்கிறோமா, அதை பின்பக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமா, இல்லை முன்னாடி இன்னும் நல்ல இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயம். இதை வந்து நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக அதை பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ரொஃபஷனல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஈவன் வீடு வந்து நம்ம ஆசைக்கு நம்ம பண்ணுறது, நம்ம கனவு அது. ஸோ நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக சொல்ல வேண்டியது அவசியம். ஒன்று, இந்த லேண்டை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்மளுடைய இன்சைட், இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த டிசைனில் வந்து 2 விஷயங்கள் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சைடு ஃப்ரண்ட்டில் வலியுறுத்தணும். நம்பர் 1 ஏர் சர்க்குலேஷன், நம்பர் 2 லைட்டிங். ஸோ வீட்டுக்கு உள்ள வெளிச்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பகல் நேரத்திலேயே லைட் போடுற மாதிரியான அமைப்புகள், வாய்ப்புகள் இல்லாத மாதிரி நம்ம வீடோடைய டிசைன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன், எந்த அளவுக்கு அந்த வென்டிலேஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, எப்படி வந்து ஏர் வந்து ஈஸியாக சர்க்குலேட் ஆகுது, வீட்டுக்குள்ளே நமக்கு இருக்கும்போதே நமக்கு ஒரு இறுக்கமான ஃபீலிங் இல்லாமல் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் அந்த லேண்ட் யூசேஜை பற்றி பேசணும் இல்லைங்களா. ஸோ அந்த லேண்டை வந்து நம்ம இருக்கிற இடத்த நம்ம எப்படி வடிவமைச்சா இந்த 2 விஷயங்களையும் நம்ம கம்ஃபர்டபுளாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மனை இருக்கிற இடத்துல பக்கத்தில் எப்படிப்பட்ட வீடுகள் இருக்குது, ரொம்ப உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கா, இல்லை 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்கா, இல்லை வேக்கண்ட் லேண்டாக இருக்கா, ஃப்யூச்சரில் எப்படி டெவலப் ஆகலாம், இந்த மாதிரி பல கூறுகளை நம்ம யோசிக்கணும். பட் நம்மளுடைய மனைக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணினோம் அப்படின்னா இந்த ஏர் சர்க்குலேஷன் அண்ட் லைட்டிங்கான வாய்ப்பு, நேச்சுரல் லைட்டிங்கான வாய்ப்பை எப்படி நாம் இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், பெட்டராக பண்ண முடியும், எப்படி வந்து ஒரு டைரெக்டாக சன்லைட்டை வந்து டாப்லேருந்து உள்ளே வந்து கொண்டு வர முடியுமா, இல்லை உயரமான விண்டோஸ் வந்து சன்னு இருக்கிற டைரெக்ஷன்லேருந்து நம்ம எதர் ஈஸ்ட் வெஸ்ட்டில் எப்படி உள்ள சன்லைட்டை கொண்டு வர முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். இது முழுக்க பிளான் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனலுடைய இன்புட்ஸில் கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ இந்த 2வது விஷயம் இந்த ஏர் சர்க்குலேஷன் அண்ட் லைட்டிங். 3வது விஷயம் வாஸ்து. இது வந்து சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து இது பண்ணலைன்னா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைக்கலாம். இதில் வந்து பல கூறுகள் இருக்குது இந்த வாஸ்துவில். ஆனாலும் ஒரு அடிப்படை வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸாக இதில் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய நண்பர்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்தலாம், இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. இல்லை எனக்கு வாஸ்து ரொம்ப முக்கியம், கட்டாயமாக எனக்கு இதெல்லாம் வேணும்னா ஒரு வாஸ்து ப்ரொஃபஷனல் யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு ஆர்கிடெக்ட் நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறாருன்னா அந்த டிராயிங்கை வந்து நம்ம அவங்களுடைய பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னா உங்களுடைய சஜஷன் என்னன்னு கேட்டுக்கலாம்.
நான் இது வந்து ஒரு டேபுவாக பார்க்கப்படுது நிறைய இடங்களில். இதை போய் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, வீடு இமோஷனலாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்வை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். இதை பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமோ, இதை பண்ணாதனால தான் இப்படி ஆயிடுச்சோ, இப்படி இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பனே, நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டிங்களா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட கருத்து சொல்கிறதுக்கு கொல்ல பேர் வாழ்க்கை பூரா வந்துட்டே இருப்பாங்க. நம்ம கான்ஷியஸ்க்கு, நம்மளுடைய மனநிலைக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நமக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான டைம் எடுத்துக்கலாம், அதை கேட்டுக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த சப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். 3வது ஆஸ்பெக்ட். 4வது முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது, வீடுங்கிறது நம்ம இன்னைக்கு பண்ணுற அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை. இந்த வீடு ஒரு ஃபேமிலி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்கோ, ஒரு கப்பல், ஒரு நியூலி மேரிட் கப்பல்னால் அவங்களுக்கு பசங்க, அவங்களோட தேவைகள், அவங்க ஒரு ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு தனியான அறைகள் வேணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு குடும்பமே அப்படி உருவாகி அவங்களுடைய தேவைகள் அதிகமாகுதோ, அதே மாதிரி ஒரு வீடும் நம்ம இன்றைக்கி கட்டும்போது எப்படி இருக்குது, அடுத்த கட்டத்தில் அதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு புதுசாக ஒரு ரூம் போடுறதோ இல்லை புதுசாக ஒரு ஃப்ளோர் எடுக்கிறதோ அதுக்கான வாய்ப்புகள் என்ன, இந்த விஷயங்களையும் நாம் யோசித்து இன்றைக்கி நமக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு நம்ம இதை பண்ணலாம், இப்போ உள்ள தேவைக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் வேணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிளில் நாம் நம்மளுடைய டிசைனர் கூட திங்க் பண்ணணும். இது பெரும்பாலான நண்பர்கள் எப்போ யோசிக்கிறோம் அப்படின்னா, வீடு கட்டி முடிச்சு ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறமா இப்போ இந்த லோன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இன்னொரு அமௌண்ட் ஒரு செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சு, இல்லை ஒரு பங்கு பிரித்தாங்க, எனக்கு அதில் கொஞ்சம் பணம் வந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு அப்போ யோசிக்கிறோம். ஆனால் ஃபவுண்டேஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடை கட்ட முடியும். ஸோ ஹோலிஸ்டிக்காக ஒரு வீடு எவ்வளோ வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராடர் அப்ரோச்சோட நம்ம இந்த விஷயத்தை கவனிக்கணும். பிளானர்கிட்ட சொல்லலாம், ஃப்யூச்சரில் எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அதுக்கான ட்ராயிங்கும் நம்ம ரெடி பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ரக்சரல் டிசைனும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடியாத விஷயம் கிடையாது. அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எதை அப்ரோச் பண்ணுறோம், இது ஒரு phase 1 டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம மனசில் வச்சுக்கலாம். phase 2 நெக்ஸ்ட்டு, phase 1ல் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இப்படி யோசித்து இந்த பிளானை நம்ம அரைவ் பண்ணலாம். ஸோ அது முக்கியமான இந்த பிளான்ஸில் நம்மளுடைய இன்புட் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா நான் நம்புறது இந்த பிளான் தான். அதில் இப்போ நம்ம பேசின இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான கூறுகளை நான் பார்க்குறேன். இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. நம்பர் 1, லேண்டில் நம்ம வீடு எப்படி அமையணும், நமக்கு எப்படிலாம் ஸ்பேஸ் வேணுங்கிறத முடிவு பண்ணுறது நம்பர் 1. நம்பர் 2, லைட்டிங் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ். நம்பர் 3, நம்ம வீட்டில் இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் வாஸ்து விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிற நம்மளுடைய முடிவுக்கு தகுந்த மாதிரியான இன்புட்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணணும். நம்பர் 4, நம்ம வீடு இதுக்கு அப்புறம் இன்னும் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிற பாசிபிலிட்டிஸை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணலாம். ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய டிராயிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம், களத்தில் இறங்க போகிறோம். அதுக்கு தேவையான விஷயம் என்ன, அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கொட்டேஷன்ஸ் பற்றி பேசுவோம்.